காத்திருக்கிறவர்களுக்கு காத்திருக்கிறது என்ற தலைப்பில் கர்த்தருடைய வாசனம் கேட்க போறோம். காத்திருக்கிறவர்களுக்கு, கர்த்தருடைய சமூகத்தில் ஜபத்தோடு காத்திருக்கிறவர்களுக்கு, வேத வாசிப்போடு காத்திருக்கிறவர்களுக்கு, உபவாசத்தோடு காத்திருக்கிறவர்களுக்கு, இரவும் பகலும் ஜபம் பண்ணி எப்படியும் ஆண்டவர் தருவார் என்ற நம்பிக்கையோடு காத்திருக்கிறவர்களுக்கு நன்மைகள் காத்திருக்கிறது. இதான் இன்றைக்கு தலைப்பு. காத்திருக்கிறவர்களுக்கு காத்திருக்கிறது. ஜபத்தை கோட்டை விடுறது, ஊர் சுத்துறது, உலகம் சுத்துறது, அரசியலுக்கு போஸ்ட் ஓட்ட போறது, கட்சிக்கு ஜெய போட்டுட்டு கட்சிக்காரன் முன்னாடி அலைஞ்சு விட்டு ஊரெல்லாம் சுத்தி விட்டு ஜபத்தை இழந்துட்டு வர்றது ஆசீர்வாதம் இல்லை. ஆண்டவர் வேத சட்டத்தின்படி ஆசீர்வதிக்கிறவர், ஆண்டவர் நெறிமுறைகளின்படி ஆசீர்வதிக்கிறவர். எப்படி வேணாலும் நீ வாழ அவனை ஆசீர்வதிக்கணும் சொல்லுகிறவர் தெய்வம் இந்த தெய்வம் அல்ல. இந்த தெய்வம் வானத்தையும் பூமியும் படைத்த தெய்வம். இந்த தெய்வம் நமக்காக ரத்தம் சிந்தின தெய்வம். விலை கொடுத்து உங்களை என்னை விலைக்கு வாங்கி இருக்கிறார். ஒழுங்கா இருந்தா உங்களோட வருவார், இல்லையா விலகி நிற்பார். ஜபிப்பதற்காக தான் இந்த பெண்களுக்கு ஜபம், ஆண்களுக்கு ஜபம். இதையே கோட்டை விடுறீங்களே நீங்க எல்லாம். எப்படி காத்திருக்கிறவர்களுக்கு காத்திருக்கிறது? சொல்லுங்க, தலைப்பு சொல்லுங்க. கையை பிடிங்க, பக்கத்துல ரெண்டு பேரு, ஒருத்தர் மூஞ்சி ஒருத்த பார்த்து சொல்லுங்க. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நன்மைகள் காத்திருக்கிறது. மூஞ்ச பார்த்து சொல்லுங்க. அந்த அழகு மூஞ்சி இருக்குல்ல, அந்த ஜபத்துக்கு வராத மூஞ்சி, அந்த பேய் மூஞ்சில பார்த்து சொல்லுங்க. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நன்மைகள் காத்திருக்கிறது. ஜபத்தில், உபவாசத்தில், இரவு ஜபத்தில், பகல் ஜபங்களில், குழு ஜபங்களில், ஐக்கிய ஜபங்களில் யார் யாரெல்லாம் முக்கியம் கொடுத்து காத்திருக்கிறீர்களோ உங்களுக்கு நன்மைகள் காத்திருக்கிறது. ஜபத்தை யார் கோட்டை விடுறீங்களோ ஆபத்து காத்திருக்கிறது, நஷ்டம் காத்திருக்கிறது, அவமானம் காத்திருக்கிறது. ரெண்டே வழிதான், ஒன்னு கர்த்தருடைய வழி, ஒன்னு பேய் வழி. எந்த வழிக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கிறீங்களோ அந்த வழியில கர்த்தர் நிற்பார். முக்கியத்துவம் கொடுக்காத வழியில பிசாசு நிற்கும். எது சாத்தியமோ நல்லதோ எடுத்துக்கொள்ளுங்கள் கையில, அதான் உங்களுக்கு நல்லது. ஆக நமக்கு நன்மை காத்திருக்கு. யாருக்கு தேவன் நன்மைகளை இந்த வேதத்துல ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரை ஏராளம் நன்மைகள் எழுதி வைத்திருக்கிறார். யாருக்கு? கலகக்காரர்களுக்கா, கலகக்காரிகளுக்கா? யாருக்கு இந்த நன்மைகள்? வேத வசனத்தை மதிக்கிறவர்களுக்கு தேவன் நன்மைகளை வைத்திருக்கிறார். காத்திருக்கிறவர்களுக்கு எடுத்துக்கொள்வோம். நீதிமொழிகள் 13:12 வசனம். நெடுநாட்களாய், நெடுகாலமாய் காத்திருக்குதல் யாரெல்லாம் பல வருடங்களாக ஒரே காரியத்தை முன்வைத்து, அது ஒரே ஆசீர்வாதத்தை, ஒரே நன்மையை முன்வைத்து, அல்லது ஒரு இடத்தை, பொருளை, எதையோ முன்வைத்து பல வருடங்களாக ஜெபித்து யாருக்கு கிடைக்கவில்லையோ, ஆனால் நேற்று வரை அதே காரியத்திற்காக விடாமல் யார் ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர்களோ உங்களுக்கு ஒரு நன்மை வரப்போகிறது. நெடுங்காலமாய் காத்திருக்குதல் இருதயத்தை கடந்த நாள் வரை, ராத்திரி வரை, இன்னைக்கு காலை வரை கிடைக்கலையேங்கிற ஏக்கத்தோடு, ஆனால் ஜெபத்தை விடாம யார் யார் விடாபடியா ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர்களோ உங்களுக்கு நன்மைகள் காத்திருக்கிறது. அடுத்த வரி சொல்லுங்க. விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சம். அல்லேலூயா. உங்க வீட்டு உள்ள உங்களுக்கு தெரிஞ்ச யாரோ ஒரு நபருக்காக மனம் திரும்புதலுக்காக நீங்க ஜெபிச்சிட்டு இருக்கலாம். ஒரு குடும்பத்தின் ஆசீர்வாதங்களுக்காக நீங்க ஜெபம் பண்ணி கொண்டிருக்கலாம். ஒரு பிள்ளையுடைய வேலைக்காக நீங்கள் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கலாம். அல்லது திருமண காரியத்துடைய தேவைகளுக்காக ஜெபம் பண்ணி கொண்டிருக்கலாம். ஐயோ இந்த குடும்பம் இன்னும் சரியில்லையே, ஒற்றுமை கிடைக்கவில்லையே, சிதறி கிடக்கேன்னு சொல்லி ஏக்கத்தோடு நீங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கலாம். உங்கள் வீட்டில் உள்ள ஒரு நபர் சபைக்கு வராதபடியினால் காலை வரை நீங்கள் ஜெபித்து கூட நீங்கள் காத்திருக்கலாம். உங்களுக்கு தான் கர்த்தர் சொல்லுகிறாரு, அது வருக போகிறது, விரும்பினது வரப்போகிறது, ஜெபத்தில் விரும்பினது வரப்போகிறது. அல்லேலூயா. ஜபத்துல எந்த நன்மைக்காக ஆண்டு கணக்கில், வாரங்கள் கணக்கில், மாதங்கள் கணக்கில் காத்திருந்து ராத்திரி வரை, இன்று காலை வரை அந்த நினைவாகவே ஜெபித்து இன்றைக்கு காலையில் ஆலயத்தில் அமர்ந்திருக்கிறீர்களோ உங்களுக்கு நன்மை வரப்போகிறது. இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். நீதிமொழிகள் 20:22. தீமைக்கு சரி கட்டுவேன் என்று எவனோ ஒருத்தன் பாதகம் பண்ணிட்டான், அதனால அவனை விட்டு மாட்டேன் அப்படின்னு சொல்லி கங்கணம் கட்டாத, தீமைக்கு சரி கட்டு என்று சொல்லாது. கர்த்தருக்கு காத்திரு. அதை ஜபத்துல வையப்பா. அந்த நபரை ஜபத்துல வையுங்கள். அந்த நபருடைய பெயரை ஜபத்தில் அறிக்கையிடுங்கள். அந்த குடும்பத்தை அறிக்கையிடுங்கள். அந்த ஊரை, இந்த நபரை, யாரோ எவரோ உங்களுக்கு கெடுதல் பண்ணி கொண்டிருக்கிற நபர் யாரோ அவருடைய ஜபத்தில் தேவனிடத்தில் சொல்லுங்கள். கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன்னை ரட்சிப்பார், அவர் அதிலிருந்து ஒரு விடுதலையை தருவார். நீங்க பழி வாங்க வேண்டாம், நீங்க பதில் செய்ய வேண்டாம், நான் பதில் செய்கிறேன், நீங்க ஜெபம் பண்ணுங்க, தேவ சமூகத்துக்கு கொண்டு வாங்க. தீமைக்கு சரி கட்டுவன் என்று சொல்லாதே, தீமைக்கு தீமை செய்வன் என்று சொல்லாதே, பதிலுக்கு பதில் செய்வன் என்று சொல்லாதே. அந்த நபரை பேரை குறித்து கொண்டு என் சமூகத்துக்கு கொண்டு வாப்பா, என் சமூகத்துக்கு பேரை கொண்டு வாங்க. நீங்க ஜெபத்தில் அறிக்கை எடுங்க. முடிஞ்ச ஒருவேளை சாப்பாடை கட் பண்ணிட்டு உட்காருங்க, கண்ணீர் விட்டு கதறுங்க. இந்த நபரால் இவ்வளவு பெரிய பாதிப்பு என் குடும்பத்தில் இருக்கு, இந்த இத்தனை பேர் பாதிப்பை உண்டாக்குகிறார்களே, ஐயோ கர்த்தாவே என்று கதறுங்கள். கர்த்தர் பதில் செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆமென். ஏசாயா 49வது அதிகாரம் 13வது வசனத்திலிருந்து 18 வரை அங்கே வாசிக்கலாம். வானங்களே கெம்பீரித்து பாடுங்கள். வானத்தை பார்த்து சொல்றாரு தீர்க்கதரிசி, வானங்களே கெம்பீரித்து பாடுங்கள், பூமியே
பூமியே களிகூரு, கலிகூரு, பர்வதங்களே பர்வதங்களே. கம்பீரமாய் எல்லாம் முழங்குங்கள். இயற்கையை பார்த்து அவருடைய படைப்புகளை பார்த்து சொல்றாரு. ஏன் மனுஷனை பார்த்து சொல்லல? மனுஷன் மதி மயங்கி போயிட்டான்ப்பா. ஆண்கள் ஐக்கிய ஜெபத்துக்கு மனிதர்கள் வரமாட்டார்கள், பெண்கள் ஐக்கிய ஜெபத்திற்கு தாய் தாய் என்று சொல்லுவார்கள், அவர் வரமாட்டார்கள். ஆகவே மலைகளே, வானங்களே, பூமிகளே, நீங்க கம்பீரங்க, நீங்க முழங்குங்க, நீங்க களி கூறுங்க. கர்த்தர் தம்முடைய ஜனத்துக்கு ஆறுதல் ஒரு செய்தார். அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் ஜனத்துக்கு ஆறுதல் செய்தார். சிறுமைப்பட்டிருக்கிற தம்முடையவர்கள் மேல் இரக்கமாய் சிறுமைப்பட்டிருக்கிற தம்முடையவர்கள் மேல் இரக்கமாய் இருப்பார். சீயோனோ, சீயோனோ, கர்த்தர் என்னை கைவிட்டார். மக்கள் சொல்றாங்க கர்த்தர் என்னை கைவிட்டாரு, ஆண்டவர் கர்த்தர் என்னை காப்பாற்றல. சீயோனோ, கர்த்தர் கைவிட்டார், ஆண்டவர் என்னை மறந்தார் என்று சொல்லுகிறாள். ஸ்திரீயானவள் தன் கற்பத்தின் பிள்ளை மணவாட்டி சபையே, மணவாட்டியே, ரட்சிக்கப்பட்ட தேவ ஜனங்களே, கர்த்தர் ஆறுதல் செய்கிறவர், கைவிடுகிறவர் அல்ல. நீங்களும் நானும் தான் அவரை அடிக்கடி கைவிடுகிறோம். நாம தான் அவரை விட்டு விலகி போறோம். கர்த்தர் நம்மை விட்டு விலகி போகல, அவரை விட்டு நாம தான் விலகி போறோம். அவரை நாம தான் கைவிடுறோம், கர்த்தர் கைவிடல. சீயோனோ, கர்த்தர் கைவிட்டார் என்று ஆண்டவர் என்னை மறந்தார் என்று சொல்லுகிறாள். ஸ்திரீயானவள் தன் கற்பத்தின் குமாரனுக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தார். தாய் தன் பிள்ளை மறப்பாங்களா? பெற்றது பிள்ளைய அவளே மறந்தாள், நான் உங்களை மறப்பதில்லை. அதுக்கு அடுத்து சொல்றாரு ஸ்ட்ராங்கா 16வது வசனத்துல, இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன். கையில வரைந்து வைத்திருக்கிறேன்ப்பா, என் கையை பார்க்கும்போது உன் முகம் தான் தெரியுதுங்கிறாரு. மகளே, என் கரத்தை நான் பார்க்கும் பொழுது உங்களுடைய முகம்தான் எனக்கு தெரிகிறது, உங்களுடைய முகங்களை தான் என் கரத்திலே பார்க்கிறேன் அப்படிங்கிற. நான் எப்படி மறக்க முடியும் அப்படிங்கிறேன். நான் மறக்கல, நீங்க தான் என்ன மறந்துட்டீங்க. நான் உங்களை கூப்பிடுறேன், ஊழியக்காரனை கொண்டு கூப்பிடுறேன். யோவேல் தீர்க்கதரிசி எழுதி வைத்திருக்கிற 2வது அதிகாரத்தை வாசித்து பாருங்க, 1 அதிகாரத்தை வாசித்து பாருங்க. தேசத்துல பஞ்சம், வேதனை, ஒரே அழிவு, நாசமோசம். யோவேலுக்கு சொல்றாரு ஆண்டவர், கூப்பிடு, குழந்தைகள் முதல் பால் குடிக்கிற குழந்தை வரை கொண்டு வா, எல்லாம் உபவாசம் போடு அப்படிங்கிறாரு. அந்த அழிவிலிருந்து காப்பாற்றுவதற்காக, அழிவிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்காக. அதான் இங்க சொல்றாரு, ஸ்திரியானவள் தன் கற்பத்தின் குமாரனுக்கு இறங்காமல் பாலகனை மறப்பாளோ? அவள் ஒருவேளை மறந்தால் நான் உங்களை மறப்பதற்கு காரணம் என் உள்ளங்கையில் உங்களை நான் வரைந்து வைத்திருக்கிறேன். அல்லேலூயா. அடுத்து சொல்றாரு, உன் மதில்கள் எப்போதும் என் முன் இருக்கிறது. 17, 18. உன் குமாரர் தீவிரித்து வருவார்கள், உன்னை நிர்மூலமாக்கினவர்களும் உன்னை பாழாக்கினவர்களும் உன்னை விட்டு புறப்பட்டு போவார்கள். எது எதெல்லாம் உங்களோட தொடர்ந்து உங்களோட இணைந்து பிணைந்து கட்டப்பட்டு உங்களை வேதனைப்படுத்தினதோ அது எல்லாம் உங்களை விட்டு தூரமாய் போக போகிறது. எத்தனை பேருக்கு இதுக்கு புரியுது? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இதுவரை உங்களை பாழாக்கினவர்கள், இதுவரை உங்களை கெடுத்தவர்கள். 17, 18 வசனம் முக்கியமான ஒரு வசனம். உன் கண்களை ஏறெடுத்து வாசிக்கலாமா? உன்னை நிர்மூலமாக்கினவர்களும் உன்னை பாழாக்கினவர்களும் உன்னை விட்டு புறப்பட்டு போவார்கள். ஆண்டவர் சொல்றார், இந்த காலை வேளையிலே இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்களை பார்த்து தேவன் பேசுகிறார். உன்னை நிர்மூலமாக்கினவர்களும் உன்னை பாழாக்கினவர்களும் உன்னை விட்டு புறப்பட்டு போவார்கள். எந்தெந்த பேய், எந்தெந்த நோய், எந்தெந்த மனுஷன், எந்தெந்த குடும்பங்கள் உங்க சொந்த வாழ்க்கை கெடுத்தார்களோ அது எல்லாம் உங்களை விட்டு விலகி போக போகிறது. இது நாள் வரை உங்களை கெடுத்த எல்லா சூழ்நிலைகளும் உங்களை விட்டு விலகி போக போகுது. தேடி தேடி பாப்பீங்க, அது இருக்காது. பெண்களுக்கெல்லாம் ஒண்ணு சொல்றேன், உங்களுக்கு தெரியாமலே உங்க குடும்பத்தை சில பேர் கெடுத்துக்கிட்டு இருப்பாங்க. அந்த நபர்களுக்கெல்லாம் ஆண்டவர் இன்னைக்கு வேட்டு வைக்க போகிறாரு. எத்தனை பேர் நம்புறீங்க? அதை எத்தனை பேர் நம்புறீங்க? உங்களுக்கு தெரியாம உங்க குடும்பத்தை யாரெல்லாம் அழித்து கொண்டிருக்கிறார்களோ, உங்களுக்கு இரத்த கண்ணீர் வரவழைத்து கொண்டிருக்கிறார்களோ, அவர்களுக்கு கர்த்தர் பதில் செய்ய போகிறார். அந்த சூழ்நிலை உங்களை விட்டு விலகி போக போகிறது. கர்த்தர் கைவிடுகிறவர் அல்ல, கர்த்தர் ஆறுதல் செய்கிறவர். சீயோனோ வென்றால் கர்த்தர் கைவிட்டார் என்றும் அவர் தன்னை மறந்தார் என்று சொல்லுகிறார். இல்லை, நான் மறக்கவில்லை மகளே, மறக்கவில்லை மகனே, உன்னை என் உள்ளங்கையில் வரைந்து வைத்திருக்கிறேன். சுவற்றில் அல்ல, போட்டோவில் அல்ல, என் கையில் வரைந்து வைத்திருக்கிறேன். எவ்வளவு உள்ள பெரிய தெய்வத்தை பாருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அதே 23வது வசனத்தை வாசிக்கலாம். ராஜாக்கள் 18 வாசிக்கலாமா? 18. உன் கண்களை ஏறெடுத்து சுற்றிலும் பார், அவர்கள் எல்லாரும் ஏகமாய் கூடி உன்னிடத்தில் வருகிறார்கள். நீ அவர்கள் எல்லாரையும் ஆபரணமாக தரித்து மணமகள் அணிந்து கொள்வது போல நீ அவர்களை அணிந்து கொள்வாய் என்று என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று. யாரெல்லாம் ஒருத்தருமே இல்ல, என்ன தனியா விட்டுட்டாங்க. எத்தனை பேர் புலம்பிட்டு இருக்கிறீங்களா? ஒரு பெரிய கூட்டம் உங்களை தேடி சுற்றி வரப்போகிறது. ஒரு பெண்ணானவள் எப்படி நகைகளை அணிந்து கொள்வாளோ அதே போல அவளை சொந்தமாக்கிக்கொள், அணிந்து கொள், பயன்படுத்திக்கொள். கர்த்தருடைய பிள்ளைங்க யாரும் அனாதை கிடையாது. ஏன் அனாதை இருக்கிறீங்கன்னா, சபையின் சட்டத்தை மதிக்கிறதுல அது அனாதை கிடக்குறீங்க. வேத வசனத்தை மதிக்கல, கர்த்தர் உங்களை மதிக்கல, மிதிக்க ஒப்பு கொடுத்து விட்டார். மிதிபட சாத்தானுடைய மனிதர்களால் மிதிபடுவதற்கு உங்களை ஒப்பு கொடுத்திருக்கிறார். நீங்கள் கர்த்தரை மதிக்காததினால், வேத வசனத்தை மதிக்காதபடியினால், சபையின் ஒழுங்கை மதிக்காதபடியினால், ஆராதனைக்கு நடுங்கி ஓடி வராதபடியினால் அழிவுக்கும் நாசத்திற்கும் இன்றைக்கு நாம் ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறோம். அதான் இங்க சொல்ல, சுற்றிலும் கண்கள் ஏறெடுத்துப்பார்,
மகளே நான் உன்னை மறக்கல, மகனே நான் உன்னை மறக்கல, நான் உனக்கு ஆறுதல் செய்கிறவர், நான் கைவிடுகிற தேவன் அல்ல, உள்ளங்கையில் உன்னை வரைந்து வைத்திரு. ஊரெல்லாம் உன்னை கைவிடும்பா, ஊரெல்லாம் உன்னை கைவிடுமா, எல்லாரும் உன்னை கைவிடுவாங்க, நம்பினவங்க எல்லாரும் கைவிடுவாங்க, பணம் கைவிடும், படிப்பு கைவிடும், நம்பிக்கை கைவிடும், உன் அறிவு எல்லாம் கைவிடும். என் மீது நம்பிக்கை வைத்திருக்கிற உன்னை நான் ஒரு நாளும் கைவிடுகிறது இல்லை. அதான் இங்க சொல்லி வர்றாரு, நான் உன்னை சுற்றிலும் பயன்படுத்திக் கொள். 23வது வசனம், ராஜாக்கள் உன்னை வளர்க்கும் தந்தைகளும். யார் தேடி வர்றாங்களா? தேசத்தை ஆளுகிற உயர் அதிகாரத்தில் இருக்கிறவர்கள் உன்னை தேடி வருவார்கள், ஒரு தகப்பனை போல. தந்தைகளும் அவர்களுடைய நாயகிகள் உன் கை தாய், அவருடைய நாயகிகள் உன் கை தாயுமாய் இருப்பான். அவருடைய நாயகிகள் ஒண்ணு பெண்ணையும் குறிக்கலாம், மனைவியும் குறிக்கலாம். இவங்கெல்லாம் உனக்கு குழந்தையை சீராட்டுறது போல சீராட்டி பாலூற்ற தாயை போல உன்னை வளர்க்க வருவார்கள், பணிவிடை செய்ய வருவார்கள். தரையிலே முகங்குப்புற விழுந்து உன்னை பணிந்து. அவங்க ராஜாக்கள் தான், ராஜ பரம்பரை தான், ஆளுகிறவங்க தான், தேசத்தை ஆளுகிறவங்க தான். ஆனா உன் காலில் விழுந்து உன்னை பணிந்து உன் கால்களின் தூளை நக்குவார்கள், காலை குனிந்து தொட்டு வணங்குவாங்களாம். எவ்வளவு பெரிய மேன்மை வச்சிருக்கிறாரு. நன்றி கெட்ட எனக்கு ராஜாக்கள் உன்னை தேடி வருவாங்கடா, அவன் காலை தொட்டு வணங்குவாங்கடா அப்படின்னு எழுதி வச்சிருக்கிறாரு. வசனத்தை பேசிட்டு இருக்கிறோம், வாசிக்கலாம். நான் கர்த்தர், எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்படுவதில்லை என்று என்பதை அப்பொழுது அறிந்து கொள்வாய். எப்பொழுது அறிந்து கொள்வாய்? ஒரு மேன்மை வரும்போதுதான் தெரியும் உங்களுக்கு. கர்த்தர் என்னை மறக்கவில்லை, என் ஜெபத்தை மறக்கவில்லை, அவர் என்னை மறந்துட்டார்னு நினைச்சேன், அவர் என்னை கைவிட்டார்னு நினைச்சேன், எனக்கு இனி ஆறுதல் நினைச்சேன். இல்ல, என் ஆண்டவர் என்னை அவருடைய உள்ளங்கையில வரைந்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. என்னை விட பல ஆயிரம் மடங்கு உயர்ந்த மக்களை எனக்கு பணிவிடை செய்வதற்கு, என்னை தாங்கிக் கொள்வதற்கு என் ஆண்டவர் அனுப்பி வைத்திருக்கிறார். இப்பொழுது நான் அறிந்து கொள்கிறேன், என் தேவன் என்னை மறக்கவில்லை, அவர் மீது நம்பிக்கை வைத்திருக்கிற நான் வெட்கப்பட்டு போவதில்லை. எடுத்துக்கொள்வோம். எஸ்தர் 4வது அதிகாரம் 1வது வசனத்தில் இருந்து 3வது வசனம் வரை நீங்கள் வாசிக்கிற பொழுது ஒரு பெரிய பாதிப்பு வந்தது யூத குலத்திற்கு. ஆமான் என்ற மனிதனால் யூத குலமே அழிந்து போகக்கூடிய 127 நாடுகளில் அழிந்து போகக்கூடிய அளவுக்கு பெரிய ஒரு சட்டம் உருவானது. இந்த மிகவும் பெரிய இந்த சட்டம் நிறைவேறி தேசம் எங்கும் பரவி போச்சு. கிறிஸ்தவர்கள் எல்லாரையும், யூதர்களை எல்லாரையும் கொன்று விடலாம் என்று. ஆனால் 2 நபர்கள், ஒருவர் மொர்தகாய், இன்னொரு எஸ்தர் ராஜாத்தி, இந்த 2 பேரும் சந்திக்கிறார்கள். அப்பொழுது அவங்க சொல்லி அனுப்புறான், நான் போய் உபவாசம் இருக்கிறேன், எனக்காக நீ உபவாசம். ராஜாட்ட போய் பேசுறேன். ஜபத்திட்டத்தை உருவாக்கி 2 பேருமே இந்த ஜபத்திட்டத்திற்கு தன்னை உள்ளாக்கி ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போல அவளும் ஜெபம் பண்றான், மொர்தகாயும் ஒரு கூட்டத்தை ஏற்படுத்தி ஜெபம் பண்றார். இந்த 2 பேரோட ஜெபத்தை கேட்ட ஆண்டவர் அவர் பெரிய காரியத்தை செய்ய ஆரம்பிக்கிறார். இப்பொழுது மொர்தகாய் எங்க கிடக்கிறார்? வீதியில. 4 வசனம் வரையும் வாசிக்கலாமே. நடந்த யாவற்றையும் மொர்தகாய் அறிந்தபோது மொர்தகாய் தன் வஸ்திரங்களை கிழித்து ரெட்டுடுத்தி சாம்பல புழுதி அள்ளி தலையில போட்டுக்கொண்டு நகரத்தின் நடுவே புறப்பட்டு போய் துயரமுள்ள மகா சத்தத்துடனே அலறிக்கொண்டு அரண்மனை வாசல் வரையும் உட்கார்ந்திருக்கார், பிச்சைக்காரன் போல சட்டையெல்லாம் கிழிச்சிட்டு அரண்மனைக்கு வாசல்ல காத்து கிடக்கிறாரு. அடுத்து என்ன நடக்குது வாசிங்க. 3வது வசனம், ராஜாவின் உத்தரவும் அவனுடைய கட்டளையும் போய் சேர்ந்த ஒவ்வொரு நாட்டிலும் ஸ்தலத்திலும் உள்ள யூதருக்குள்ளே மகா துக்கமும் உபவாசமும் ஜெபம். எல்லாரையும் அடிக்க போறாங்க. சட்டம் நிறைவேறி போச்சு. இன்றைய மாதிரி சுப்ரீம் கோர்ட், ஹை கோர்ட்லாம் கிடையாது. வழக்காட வாதாட ராஜா சொன்னதான் முடிஞ்சு போச்சு, யாரும் தடுக்க முடியாது. 127 நாடுகளில் யூதர்கள் அழிக்கப்பட வேண்டும், முடிஞ்சு போச்சு. 127 நாடுகளில் இந்த குரலை கேட்டு இந்த சட்டம் இப்படி பரப்பிட்டாங்க. யூதர்கள்லாம் சாக போறாங்க, வெட்டி கொல்ல போறாங்க. கேள்விப்பட்ட மக்கள் வெறும் புலம்பல் அல்ல, உபவாசமும் ஜபத்தோடு உபவாசத்தோடு புலம்பி இருக்கிறார்கள். ஜபத்தோடு உபவாசத்தோடு அழுது இருக்கிறார்கள். ஜபத்தோடு உபவாசத்தோடு புலம்பி தெருவில் புழுதி அள்ளி தலையில போட்டு ஆண்டவரே எங்களை காப்பாற்றும் என்று கதறி இருக்கிறார்கள். நல்லா கவனிங்க. கஷ்டம் வந்து போச்சு, கத்தரை விட்டுறாதீங்க. நோய் வந்துட்டு கத்தரை விட்டுறாதீங்க. கடன் வந்துட்டு கத்தரை விட்டுறாதீங்க. பிள்ளைங்க சரியில்லை, கத்தரை விட்டுறாதீங்க. புருஷன் சரியில்லை, தாய்மார்களே கத்தரை விட்டுறாதீங்க. மனைவி சரியில்லை, புருஷன்மார்களே கத்தரை விட்டுறாதீங்க. உங்களை மீறி பேசுறாங்க, கத்தரை விட்டுறாதீங்க. பெற்றவர்களே பிள்ளைகள் சரியில்லை, கத்தரை விட்டுறாதீங்க. துக்கம், புலம்பல், அதோடு உபவாசம். 127 நாடுகளில் புலம்பல், உபவாசம். 127 நாடுகளில் துக்கம், உபவாசம். ஆக கர்த்தருக்கு காத்திருக்கிறதை மொர்தகாய் விடவில்லை, அவன் ஜனங்களும் விடவில்லை. எல்லா நாட்டிலையும் ஒரே புலம்பல். இந்த எஸ்தர் என்ற ராஜாத்தி வஸ்திரத்தை தான் கொடுத்து அனுப்புன, மொர்தகாய் ஏற்றுக்கல. இல்ல, என் ஜனங்கள் அழிய போகுது. அவளும் உபவாசம் உட்காந்துட்டா. செத்தாலும் சாகுறேன், ராஜாவை சந்திக்கிறேன். ராஜா கூப்பிடாம மனைவி ஆனாலும் பிள்ளை ஆனாலும் அரண்மனைக்குள்ள போக கூடாது, கூப்பிட்டா மட்டும் தான் போக முடியும். அப்படி மீறி போன தலை வெட்டிடுவாங்க. மனைவியா இருந்தாலும் சரி, உயிரை பணையம் வச்சு உள்ள போறா. இந்த உபவாச ஜெபம் 5வது அதிகாரத்தில் எஸ்தர் உள்ள போறாங்க. 6வது அதிகாரத்தில் அங்கே அகாஸ்வேரு ராஜா நினைவு கூறுகிறார். மொர்தகாய் செய்த உதவி பெரிய மாற்றம் வருது. 7வது அதிகாரத்தில் மொர்தகாய்க்கு பெரிய ஒரு
அற்புதமான கணம் கிடைக்கிறது. கவனிங்க, கர்த்தருக்கு காத்திருந்து வாசல்ல கடந்தவன சொல்றாரு, என்ன காப்பாத்தி இருக்கிறான், அவனுக்கு நான் உதவி செய்யணும். ஒரு அலையில சொல்லுங்க, உங்க ஜெபம் கர்த்தருடைய நினைவுல இருக்கிறது, மறந்துடாதீங்க. உடைய கண்ணீரின் ஜெபம், தனிமையாக வீட்டுக்கு தெரியாம தனிமையில அழுது அழுது புலம்பி ஜெபிக்கிற அந்த ஜெபம் கர்த்தருடைய பார்வையில் இருக்கிறது. உங்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் அவர் நினைவில பதிந்திருக்கிறது. அவர் மறப்பதற்கு மனிதன் அல்ல, அவர் மகாதேவன். அல்லேலூயா. நினைவு வச்சிருந்தார். கர்த்தர் இப்ப அகாசராஜா கிட்ட பேசுறார். அவருக்கு தூக்கம் இல்ல, நடபடிகள் புத்தகம் வாசிக்கிறார். என்ன ஒருத்தன் உயிரை காப்பாத்தி இருக்கிறானே, அவனுக்கு ஏதாவது செஞ்சீங்களாப்பான்னு கேட்கிறார். மந்திரிமார்களை கூப்பிட்டு, ஒன்னும் செய்யல ராஜாவே. அடா சண்டால பாவீங்களா. சரி, யாருங்க நிக்கிறா அரண்மனையில உள்ள? அங்கே ஆமான் நிக்கிறாரு. கூப்பிடு அந்த ஆமானே. ஆமான் ரொம்ப குஷியா வந்து நிக்கிறான். மொர்தெகாய்க்கு தூக்கு மரத்தை செஞ்சு வச்சு நிக்கிறான். மொர்தெகாய் தூக்கு மரத்துல போடுவதற்காக ஆமான் உள்ள வந்திருக்கிறான். இப்பொழுது ஆமானை ஆசராஜா கூப்பிடுறாரு. முதல் மனைவி செய்த விருந்துக்கு அவன் அழைச்சாரு. ரொம்ப பூரிப்பாயிட்டான். 127 நாட்டுல ராஜா அவருடைய மனைவி செய்யற விருந்துக்கு என்ன மட்டும் தான் கூட்டு போனாரு. என் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கான்னு சொல்லி அவன் வானத்துல பறக்க ஆரம்பிச்சிட்டான். அவனுடைய மனைவி சொன்ன, ஏய் நீ நாளைக்கு அங்க விருந்துக்கு போறதுக்கு முன்னாடி ராஜாட்ட போய் பேசு, அந்த மொர்தெகாய் பேல தூக்குல போட சொல்லு. அப்படின்னு தூக்கு மரத்தை செஞ்சு வீட்டுல வச்சுட்டாங்க. கவனிங்க, உங்கள் வாழ்க்கையை முடிப்பதற்கு, உங்கள் ஆசீர்வாதத்தை அளிப்பதற்கு, உங்கள் குடும்பத்தை குட்டிச்சாக்குவது, நிர்மூலமாக்குவதற்கு எத்தனை திட்டங்கள் தீட்டப்பட்டிருந்தாலும் சரி, நீங்கள் ஜெபத்தில் காத்திருந்தால் கர்த்தர் உங்களை நினைப்பார். ஜெபத்தில் விட்டுறக்கூடாது. கர்த்தர் செய்வார் செய்வார்னு சொல்லிட்டு இருங்க. எனக்கு அவர் செய்யணும் செய்யணும் சொல்லி வலியுறுத்துங்க. வற்புறுத்தி கேளுங்க, விடாபிடியா கேளுங்க, அழுது கேளுங்க, புலம்பி கேளுங்க, உபவாசம் கேளுங்க, கண் விழித்து கேளுங்க, அவருடைய பாதத்தை பிடிச்சி கேளுங்க. இங்க விடல, மொர்தெகாய் விடல, எஸ்தர் விடல, யூத குலமே விடல. கர்த்தர் சட்டம் நிறைவேறி போச்சு. தீவிரித்து போயிட்டு 120 நாள் அப்படியே நிக்கிறான். யூதர்களை ஒரே நாள்ல கொல்வதற்கு தேதியெல்லாம் குறிச்சாச்சு. தூக்கு மரத்தை செஞ்சு வச்சுட்டு வந்து நிக்கிறான். இப்ப இவன் தூக்கல போட நிக்கிறான். ராஜா கூப்பிடுறாரு. நல்லா கவனிங்க, உங்களுடைய எதிராளி, நம்முடைய எதிராளி எந்த திட்டத்தை நிறைவேற்றி அது நிறைவேற்றுகிற கடைசி 0.1 நிலையில இருந்தாலும் சரி, 99% நிறைவேற்றின ஒரே 1% உங்களை என்னை அழிப்பதற்காக, அந்த நேரத்தில் கர்த்தர் அவரோட பேச ஆரம்பிப்பாரு. நம்மை காப்பாற்ற ஒரு நபரை எழுப்புவார், நம்மை காப்பாற்ற ஒரு வழி உண்டாக்குவார். 0.1 99.5 நிறைவேறிவிட்டது. இன்னும் 0.5 இருக்கிறது. அந்த நிலையில ஒரு வழியை கர்த்தர் நமக்கு உண்டாக்குவார். அந்த இறுதி நிலையில உங்களை காப்பாற்றுவதற்கு ஒரு வாசலை திறப்பார். அது அற்புதமான வாசலா இருக்கும். காத்திருக்கணுமே, நான் பாதத்துல காத்திருக்கணுமே. அல்லேலூயா. புழுதி அள்ளி தலையில போட்டான், வஸ்திரத்தை கிழிச்சுக்கிட்டான், பித்துக்கோழி மாதிரி லூசு மாதிரி அரண்மனை வாசல் வரை வந்துட்டான். உபவாசத்தை விட்டானா? ஜெபத்தை விடலையே, தேவனை தேடுவதை விடவில்லையே. அதில் அவன் வைராக்கியமாக இருந்தான். 127 நாடுகளில் உபவாசம், ஜெபம். ஆமானை கூப்பிட்டு அப்படின்னாரு. ஆமான் ரொம்ப ஜாலியா வர்றான். மொர்தெகாய் தூக்குல போடுறதுக்கு கரெக்டா அந்த செய்தியோட வர்றான். ஆமான் வா. என்னய்யா சொல்லுங்க ஐயா. நான் ஒரு மனுஷனை கனம் பண்ண விரும்புறேன், அவனுக்கு என்னடா செய்யணும்? அவ்வளவுதான். அந்த வசனத்தை வாசிக்கலாம். ராஜாவை நோக்கி, ராஜா கனமன விரும்புகிற மனுஷனுக்கு செய்ய வேண்டியது என்னவென்றால் ராஜா உடுத்திக் கொள்ளுகிற ராஜ வஸ்திரமும் ராஜா ஏறுகிற குதிரையும் அவர் சிரசிலே தரிப்பிக்கப்படும் ராஜ முடியும் கொண்டு வரப்பட வேண்டும். அந்த வஸ்திரமும் குதிரையும் ராஜாவுடைய பிரதான பிரபுக்களில் ஒருவனுடைய கையிலே கொடுக்கப்பட வேண்டும். ராஜா கனமன விரும்புகிற மனுஷனை அலங்கரித்து அழிக்க நிற்கிறான். கர்த்தரோ அலங்கரிக்க நிற்கிறார். பிசாசு பிடித்தவர்களை அழிக்க நிற்கிறார்கள். கர்த்தரோ நம்பிக்கையோடு காத்திருக்கிற ஜனங்களை கர்த்தரோ அலங்கரிக்க திட்டமிட்டு கொண்டிருக்கிறார். நம்முடைய ஜெபம் வீண் போகாது. பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க, ஜெபம் வீண் போகாது. நம்மளுடைய கண்ணீர் ஜெபம் வீண் போகல. சொல்லுங்க, உங்க கண்ணீர் ஜெபம் வீண் போகாது. சொல்லுங்க, நன்மை வர காத்திருக்கிறது. சொல்லுங்க, நன்மை காத்திருக்கிறது. நன்மைகள் சொல்லுங்க. உங்களுக்கு நன்மைகள் காத்திருக்கிறது. ஒருத்த முகத்தை ஒருத்த பார்த்து சொல்லுங்க, உங்களுக்கு நன்மைகள் காத்திருக்கிறது. நன்மைகள் காத்திருக்கிறது. ஆசீர்வாதங்கள் காத்திருக்கிறது. ஆமென். ஹalleluya. சந்தோஷமா அல்லேலூயா சொல்லுங்க. இதுதான் சந்தோஷமா? இல்ல இதுதான் சந்தோஷமா? இவ்வளவுதானா? பெரிய நன்மை காத்திருக்கு. ஆமென். சொல்லுங்க, உங்க ஜெபம் கைவிடல. ஜெபம் கைவிடாது. ஜெபம் என்றைக்கும் வெற்றிதான். நம்ம ஜெபம் என்றைக்கும் வெற்றிதான். இந்த நிமிஷம் வரை தோல்விதான், அடுத்த நிமிஷம் நமக்கு வெற்றி கிரீடம் காத்திருக்கிறது. வெற்றி மாலை சூட போகிறோம். ஆமென். அல்லேலூயா. என் மேய்ப்பன் நீர்தானே. எழுந்து ஒரு பாடலை பாடும். அடுத்த சொல்லுவோம். எனக்கென்றும் குறையே இல்லை. என் மெய்ப்பனிதானையா,
எனக்கொன்றும் குறையே இல்ல. நான் ஏன் கலங்கணும் என் நாயன் இருக்கையிலே? நான் ஏன் கலங்கணும் என் நாயன் இருக்கையிலே? என் மெய்ப்பனிதானையா, எனக்கொன்றும் குறையே இல்ல. என் மெய்ப்பனிதானையா, எனக்கொன்றும் குறையே இல்ல. எதிரிகள் கண் முன்னே வெற்றி தருகின்றி விருந்து படைக்கின்றி. எதிரிகள் கண் முன்னே வெற்றி தருகின்றி விருந்து படைக்கின்றி. நான் ஏன் கலங்கணும் என் நாயன் இருக்கையிலே? நான் ஏன் கலங்கணும் என் நாயன் இருக்கையிலே? என் மெய்ப்பனிதானையா, எனக்கொன்றும் குறையே இல்ல. என் மெய்ப்பனிதானையா, எனக்கொன்றும் குறையே இல்ல. நீதியின் பாதையில் நடத்தி செல்கின்றேன் மகிமை விளங்கும்படி. நீதியின் பாதையில் நடத்தி செல்கின்றேன் மகிமை விளங்கும்படி. நான் ஏன் கலங்கணும் என் நாயன் இருக்கையிலே? நான் ஏன் கலங்கணும் என் நாயன் இருக்கையிலே? என் மெய்ப்பனிதானையா, எனக்கொன்றும் குறையே இல்ல. என் மெய்ப்பனிதானையா, எனக்கொன்றும் குறையே இல்ல. நம்முடைய மேய்ப்பர் உயிரோடு இருக்கிறார். நமக்கு ஒரு குறைவும் வரப்போவதில்லை. ஆமென். காத்திருக்கிறவர்களுக்கு நன்மை காத்திருக்கிறது, ஆசீர்வாதங்கள் காத்திருக்கிறது, அழிந்து போன நமக்கு அலங்காரம் காத்திருக்கிறது, வீதியில கிடக்கிற நமக்கு அரண்மனை காத்திருக்கிறது, ராஜ மேன்மை காத்திருக்கிறது, ராஜ மகிமை காத்திருக்கிறது, உயர்வும் அந்தஸ்தும் காத்திருக்கிறது. எல்லா கஷ்டங்களிலும் ஜெபத்தை விடாதவர்களுக்கு அநேகமாயிரம் நன்மைகள் காத்திருக்கிறது. ஆராதனை விட்டுறாதீங்க, குடும்ப ஜெபத்தை விட்டுறாதீங்க, ஜெபத்தை இழந்துடாதீங்க. சொன்னாரு, போ ராஜா கணம் பண்ண விரும்புறேன், என்னடா செய்யணும்? ஒரு பெரிய பட்டியலை சொன்னான். அவன் நினைச்சான், என்ன ராஜா கணம் பண்ணாம யார கணம் பண்ண பண்ணாரு அப்படின்னு. ஆனா இதெல்லாம் ஒன்றும் குறைவில்லாமல் இதோ வாசலிலே வாசிக்கலாம். அப்பொழுது ராஜா, சீக்கிரமாய் நீ சொன்னபடி வஸ்திரத்தையும் குதிரையும் கொண்டு போய் ராஜ அரண்மனையின் வாசலில் உட்கார்ந்திருக்கிற யூதனாகிய மொர்தெகாய்க்கு அந்த பிரகாரம் செய். நீ சொன்ன எல்லாவற்றிலும் ஒன்று கூட குறைபடக்கூடாது. அவன் முகம் எப்படி இருந்திருக்கும்? அவனை தூக்குல போட வந்து நிக்கிறான். தூக்கு மரத்தை வீட்டுல செஞ்சு வச்சுட்டான். ஒன்று அந்த மணி நேரம், அது மாலை, அன்னைக்குள்ள அவன் தூக்குல போடப்படணும். இதுதான் அவனுடைய திட்டம். அன்றைக்கு அவனுடைய வாழ்க்கை முடிய போகிறது. இதுதான் அவனுடைய திட்டம். ஆனால் முடிய போற அந்த நேரத்துல ஆண்டவர் கிரியை செய்ய ஆரம்பிச்சிட்டாரு. முடிவில் கர்த்தர் கிரியை செய்கிறவர், முடிவில் கர்த்தர் கிரியை செய்கிறவர், அந்த கடைசி மினிட்ல அவர் உதவி செய்கிறவர், கிரியை செய்கிறவர். அல்லேலூயா. நம்முடைய ஜெபம் ஒரு நாள் நம்மை கைவிடவே கைவிடாது. ஆமென். எப்படி இருந்திருக்கும் பாருங்க. அடடா, நேத்து சொல்லியிருக்கலாம் நினைச்சிருப்பான். ஆண்டவர் விட மாட்டார். ஜெபத்துல காத்திருக்கிற உங்களுக்கு ராஜமேன்மை காத்திருக்கிறது. அரண்மனை வாசல்ல தான் கடந்தான், அவனே கொண்டு போய் அலங்கரிக்க ஆரம்பிச்சிட்டானே. வீதியெல்லாம் குதிரையில் உட்கார வச்சு சொல்றான், ராஜா கணம் பண்ண விரும்புகிற மனிதனுக்கு விதமாய் செய்யப்படும். வீதியெல்லாம் போயிட்டு முக்காடு போட்டுட்டு வீட்டுக்கு போயிட்டான். நடந்த சம்பவம். மனைவி சொல்றா, தூக்கு மரத்தை செய்து வைத்து நீ விருந்துக்கு போவதற்கு முன்பாக ராஜாட்ட போய் தூக்குல போட்டு பேசிட்டு போ அப்படின்னு சொல்லி கொடுத்த பொண்டாட்டி சொல்றா, ஏய் அவன் யூத குலமானால் நீ தாழ்ந்து போவது நிச்சயம். அல்லேலூயா. கிறிஸ்தவ குலம் என்பது நாம் மெய்யானால், கிறிஸ்துவோடு நாம் வாழ்வது மெய்யானால், நாம் கிறிஸ்துவோடு இணைந்து வாழ்ந்து ஜெபிப்பது மெய்யானால், மற்ற எல்லா எதிர் சக்தியிலும் நமக்கு தாழ்ந்து போவது நிச்சயம். நீங்க அவரை கைவிடாதீங்க, நீங்க அவரை விட்டு விலகி போகாதீங்க. ஊருக்காக, உறவுக்காக, ஜாதிக்காக, சொந்த பந்தம் விசேஷங்களுக்காக ஆராதனைக்கு லீவு லீவு கொலைச்சி போட்டுருவாரு. மூக்குல மோரையில மூஞ்சில போட்டுருவாரு கொலைச்சி. லீவு. மறுபடியும் அந்த பக்கம் போயிடாதீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவ்வளவுதான், வீட்டுக்கு போனா முடிஞ்சு போச்சு. அடுத்து கேட்கிறாரு அவரு, நான் உனக்கு என்ன செய்யணும் சொல்லு அப்படிங்கிறாரு. கவனிங்க,
அப்பதான் எஸ்தர் அம்மா சொல்றாங்க, அந்த வசனத்தை நான் வாசிக்கலாம். நானும் என் ஜனங்களும் அடிமைகளாக, 4வது வசனம், எங்களை அழித்து கொன்று நிர்மூலமாக்கும்படி நானும் என் ஜனங்களும் விற்கப்பட்டோம், அடிமைகளாகவும் வெள்ளாட்டிகளாகவும் விற்கப்பட்டு போனாலும் நான் மௌனமாயிருப்பேன். இப்பொழுதோ ராஜாவுக்கு உண்டாகும் நஷ்டத்துக்கு அந்த சத்துரு உத்தரவாதம் பண்ண முடியாது என்றார். அப்பதான் மேட்டர் ஓபன் பண்றாங்க. எஸ்தர் ராஜாத்தி, இவ்வளவு பெரிய விருந்து வச்சீங்களே, என்ன காரணம்? 120 நாள்ல பாதி கடன் தர்றேன். இந்த அம்மா ஓபன் பண்றாங்க. இவ்வளவு துணிகரம் கொண்டத சத்துரு யாரு? இந்த துஷ்ட ஆமான் தான். நடந்த சம்பவம் என்ன வாசிக்கலாம். ராஜா உக்கிரத்தோட திராட்சரச பந்தியை விட்டு எழுந்து அரண்மனை தோட்டத்திற்கு போனார். தோட்டத்துல போயிட்டாரு. ராஜாவினால் தனக்கு பொல்லாப்பு நிர்ணயிக்கப்பட்டது என்று ஆமான் கண்டு ராஜாத்தியாகிய எஸ்தரிடத்தில் தன் பிராணனுக்காக விண்ணப்பம் பண்ண எழுந்து நின்றான். கவனிக்கணும் இந்த இடத்த நீங்க. நன்றாக கஷ்டத்துல கண்ணீரோடு ஜெபிக்கிற தாய்மார்களே, சகோதரிகளே, கஷ்டத்துல கத்தரை விட்டு விலகாமல் முறுமுறுக்காமல் ஜெபித்துக் கொண்டிருக்கிற சகோதரர்களே, தகப்பன்மார்களே, நீங்க கவனிக்க வேண்டிய ஒரு காரியம், எந்த நபர்கள் உங்களுக்கு எதிரிட்டு நின்றார்களோ, அழித்தே தீர்வன் சொல்லி கங்கணம் நிற்கிறார்களோ, அதே நபர்கள், அதே மனிதர்கள் உங்ககிட்ட எழுந்து நின்று எனக்காக விண்ணப்பம் பண்ண சொல்லக்கூடிய சூழ்நிலை வரப்போகிறது. உங்களை ஒழித்து கட்ட வேண்டும் என்று நினைத்தவர்கள் எழுந்து நின்று கை வணங்கி கை கட்டி எனக்கு வேண்டுதல் பண்ணுங்கள் என்று உங்களிடத்தில் வேண்டுதல் பண்ண போகிறார்கள். உங்க ஜபத்துல தான் அவன் உயிர் வாழணும். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நன்மைகள் ஏராளம் காத்திருக்கிறது. நன்மைகள் ஏராளம் காத்திருக்கிறது. என்ன நடந்துச்சு? ராஜா அரண்மனை தோட்டத்திலிருந்து திராட்சரசம் பரிமாறப்பட்ட இடத்துக்கு திரும்பி வருகையில் எஸ்தர் உட்கார்ந்திருக்கிற மெத்தையின் மேல் ஆமான் விழுந்து கிடந்தான். அப்பொழுது ராஜா நான் அரண்மனையில் இருக்கும்போதே என் கண் முன்னே இவன் ராஜாத்தியை பலவந்தம் செய்ய வேண்டும் என்று அவன் திகில் பிடிச்சு போய் மயக்கெடுத்து பிரஷர் அதிகமாக கீழே விழுந்துட்டான். அவன் ஒரு மயக்கம் வந்து ஐயோ இந்த குளத்தை அழிக்க நினைச்சா அழிவு நமக்கு வந்துட்டுன்னு சொல்லி அந்த அம்மாட்ட எடுத்து விண்ணப்பம் பண்ணிட்டு கீழே சாஞ்சிட்டான். மயக்கெடுத்து கீழே எங்க விழுறான்னு தெரியாம கீழே விழுந்துட்டான். ராஜா வந்து பார்த்தாரு, ஏண்டா நான் இருக்கும் போதே என் மனைவியுடைய பெட்ல நீ சாஞ்சிட்டியா? முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். சொன்னதுதான் போதும். தலையில கருப்பு துணி போட்டாங்க, முகத்தை மூடிட்டாங்க. யாருக்கு கருப்பு துணி போடுவாங்க? நம்ம தேசத்துல உலக நாடுகளில் யாருக்கு கருப்பு துணி போட்டு மூடுவாங்க? தூக்கு தண்டனை கைதிக்கு. அவன் என்ன செஞ்சு வச்சுட்டு வந்தான்? மனுஷன் எதை விதைக்கிறானோ, சபையின் ஐக்கிய ஜபத்தை இழக்கிற அத்தனை பேருக்கு அவமானம் காத்திருக்கிறது, அத்தனை பேருக்கு அசிங்கம் காத்திருக்கிறது. மறந்துடாதீங்க. சும்மா விடுவார் நினைச்சீங்களா? கர்த்தருக்கு சோத்திரம் உண்டாவதாக. அவன் தூக்கு மரத்தை செஞ்சுட்டு வந்தான். முற்பகல் என்ன செய்யணும், பிற்பகல் தானே விளையும். அவ்வளவுதான். முகத்தை போட்ட உடனே முடிஞ்சு போச்சு. ஒருத்தன் சொன்னா, ஐயா மொர்தெகாய்க்கு தூக்கு மரத்தை செஞ்சு வீட்டாண்டில் வச்சிருக்கான், தூக்கிட்டு வாடா. அவன் செஞ்சதை அவனுக்கு போடுறான். எவன்லாம் செய்வனை செய்து செய்யாதவனை செய்து செஞ்சவனை செய்து மந்திரவாதியை பார்த்து அதை பார்த்து இதை பார்த்து ஆட்களை ஏவி விட்டு பேயெல்லாம் ஏவி விட்டு உங்களை குட்டுச்சவராக்கி வச்சிருக்கிறானோ அவர்களுக்கு அதே கதி நடக்க போகிறது. அதே நிலை வரப்போகிறது. அதே சந்தர்ப்பம் வரப்போகிறது. அதே நிலை வரப்போகிறது. உங்களுக்கோ அரண்மனை காத்திருக்கிறது, மேன்மை காத்திருக்கிறது, உயர்வு காத்திருக்கிறது, அந்தஸ்து காத்திருக்கிறது. ஜெபத்தில் காத்திருக்கிறவர்களுக்கு அரண்மனை காத்திருக்கிறது. அரண்மனை வாசல் அல்ல, மண் அல்ல, புழுதி அல்ல, துக்கம் அல்ல, மேன்மை காத்திருக்கிறது. இப்ப சொல்லுங்க, ஜெபம் அவசியம் இல்லையா? இருக்கிறத தக்க வச்சுக்க போறீங்களா, இருக்கிறத இழக்க போறீங்களா? இப்ப என்ன நடந்துச்சு? தூக்கல போட்டாச்சு, குடும்பமே ஒளிந்து போனது. இவனுக்கு என்ன கிடைச்சிச்சு? 8வது அதிகாரம் 6வது வசனத்திலிருந்து 15வது வசனம் வரை வாசிக்கலாம். என் ஜனத்தின் மேல் வரும் பொல்லாப்பை நான் எப்படி பார்க்க கூடும்? என் குலத்துக்கு வரும் அழிவை நான் எப்படி சகிக்க கூடும் என்றார். அப்பொழுது அகாஸ்வேரு ராஜா ராஜாத்தியாகிய எஸ்தரையும் யூதனாகிய மொர்தெகாயையும் நோக்கி, இதோ ஆமானின் வீட்டை எஸ்தருக்கு கொடுத்தேன். அவன் யூதர் மேல் தன் கையை போட எத்தனித்தபடியினால் அவனை மரத்திலே தூக்கி போட்டார்கள். இப்போதும் உங்களுக்கு இஷ்டமானபடி நீங்கள் ராஜாவின் நாமத்தினால் யூதருக்காக எழுதி ராஜாவின் மோதிரத்தினால் முத்திரை போடுங்கள். ராஜாவின் பேரால் எழுதப்பட்டு ராஜாவின் மோதிரத்தினால் முத்திரை போடப்பட்டதை செல்லாமற் போக பண்ண ஒருவராலும் கூடாது. எந்த குலத்தை இன்னைக்கு இந்தியாவில் அழிக்க நினைத்து கொண்டிருக்கிறார்களோ அதே குலத்தின் கையில சட்டத்திட்டம் மாறி வரப்போகிறது. நீ எழுதுப்பா, அதை நான் நிறைவேற்றுறேன். நீ தீர்ப்பு சொல்லு, அதை நான் நிறைவேற்றுறேன். எஸ்தரையும் மொர்தெகாயை அழைத்து அகாஸ்வேரு தான் சொன்னார், இப்பொழுது ஆமானுடைய வீட்டை நான் எஸ்தருக்கு கொடுத்துட்டேன். அவன் கையில போடப்பட்ட முத்திரை மோதிரத்தை எடுத்து உனக்கு நான் கொடுத்துட்டேன். என்ன வேணாலும் எழுது, ராஜாவின் பேர்ல எழுதி அங்க சீல் வச்சு 120 நாட்டுக்கு அனுப்பு. நீ என்ன சொல்றியோ, ராஜாவின் மோதிரத்தில் சீல் வைக்கப்பட்டதை மாற்றுவதற்கு எவனுக்கும் அதிகாரம் இல்லை. சீக்கிரம் எழுதி 127 நாடுகளுக்கும் சட்டத்தை மாற்றி அனுப்புங்கள். நான் உங்களுக்கு சொல்றேன், எந்த இடத்துல அடிமையா அழிவுக்கு நியமிக்கப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களோ அந்த இடத்துல அதிகாரம் கைக்கு வரப்போகிறது. ஜெபிக்கிறவர்கள் கையில வரப்போகுது.
கர்த்தருக்கு காத்திருக்கிறவன் கையில கர்த்தர் சட்டத்திட்டத்தை எழுதுற அதிகாரத்தை கொடுக்க போகிறார். சீக்கிரம் எழுதுங்க, தேசங்களை அனுப்புங்க, அதை மாற்ற யாராலையும் முடியாது. ஜெபிக்கிற உங்க கையில அதிகாரம் வரப்போகுது. ஜெபிக்கிற உங்க கையில ஆளுகை வரப்போகிறது. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லா கஷ்டத்திலையும் ஜெபத்தையும் ஆராதனையும் ஐக்கியத்தையும் விடாமல் யார் விடாபடியா வருகிறீர்களோ உங்களுக்கு ஒரு வெற்றி காத்திருக்கிறது. சகோதரிகளே சகோதரர்களே, ஒரு வெற்றி காத்திருக்கிறது. 99.5% தோற்றுவிட்டீர்கள். உங்களுக்கு மேல் ஜெயம் காத்து கொண்டிருக்கிறது. கவனிங்க, எதிராளுடைய ஜெயம் அல்ல, கர்த்தருடைய ஜெயம் உங்களுக்கு காத்து கொண்டிருக்கிறது. கர்த்தர் கிரியை செய்ய ஆரம்பிக்க போகிறார். யார் அவருக்கு காத்திருக்க இன்னும் ஒப்பு கொடுக்க போகிறீர்களோ, எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் சரி, எவ்வளவு நஷ்டம் வந்தாலும் அவமானம் வந்தாலும் சரி, என் உயிர் இருக்கும் வரை எனக்கு தெய்வம் அவர் மட்டும்தான். நான் ஆராதிக்க போவது அவரை மட்டும்தான், வணங்க போவது அவரை மட்டும்தான். என் ஜீவனை விட்டு பிரியும் வரை எனக்கு இருக்கிற எல்லாம் அவருக்கு தான் என்று வைராக்கியம் பாராட்டி எத்தனை பேர் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களோ, உங்க கையில தான் கர்த்தர் ஆளுகை கொடுக்க போகிறாரு. உங்க கையில தான் அதிகாரத்தை கர்த்தர் கொடுக்க போகிறாரு. உங்களை உயர்த்தி காட்ட போகிறாரு. அரண்மனை வாசல்ல பைத்தியம் ஒளிபல் அல்ல, அரண்மனைக்கு உள்ளே சிங்காசனத்திலே கிரீடம் சூட்டப்பட்டு உட்கார வைத்து அழகு பார்க்க போகிறார். கர்த்தர் உங்களை அலங்கரிக்கிற நேரம் உங்களுக்கு நெருங்கி கொண்டிருக்கிறது. உங்களை உயர்த்துகிற நேரம் உங்களுக்கு நெருங்கி கொண்டிருக்கிறது. தேவன் உயர்த்த போகிறார், கனம் பண்ண போகிறார், அந்தஸ்து மாற போகிறது, ஆசீர்வாதம் வரப்போகிறது, அலங்காரம் உண்டாக போகிறது, அலங்கோலம் மாற போகிறது. காத்திருங்கள் அவருக்கு, அவருக்கு மட்டும் காத்திருங்க. வேற யாருக்கும் உங்க வாழ்க்கை ஒப்பு கொடுக்காதீங்க. 9 அதிகாரத்தில் முதல் வசனம், காரியம் மாறுதலாய் முடிந்தது. காரியம் மாறுதலாய் முடிந்தது. எல்லாரும் சொல்ல போறாங்க, ஐயோ இவர்களை எப்படியாவது நம்ம வேட்டு வச்சிடலாம்னு நினைச்சோம். ஐயோ எல்லா அதிகாரத்தையும் இந்த அரசாங்கமே அவங்க கையில கொடுத்துட்டப்பா. காரியம் மாறுதலாய் முடிந்தது. காரியம் மாறுதலாய் முடிந்தது. விசுவாசிக்கிறீங்களா? தீமை வரும் என்று காத்திருந்த உங்களுக்கு நன்மை வரப்போகிறது. விசுவாசத்தோடு விலகி நடந்த உங்களுக்கு நன்மை வரப்போகிறது. நன்மை வரப்போகிறது. நீங்க போட்ட திட்டம் அல்ல, ஜெபத்தில் எதை கேட்டீர்களோ அது நடக்க போகிறது. அது நடக்க போகிறது. ஜெபத்திற்கு பதில் தருகிறவர் கர்த்தர். ஜெபத்தை கேட்பவர் கர்த்தர், பிசாசு அல்ல, கர்த்தர். அல்லேலூயா. இன்னொரு காரியத்தோடு நம்ம வாசிக்கலாம், எடுத்துக்கொள்வோம். ஆதியாகமம் 39வது அதிகாரம் 1-5 வரை. யோசேப்பு விற்கப்பட்டான், அநியாயமாய் விற்கப்படுகிறான். 1-5 வரை. யோசேப்பு எகிப்துக்கு தன் சகோதரர்களால் வஞ்சிக்கப்பட்டு, நீ என்னடா பெரிய உயர்ந்தாலே, நீ கண்ட சொப்பனம்லாம் நடக்குதான்னு பாப்பன்னு சொல்லி அவனை விற்று போட்டார்கள். விலைக்கு ஆடு மாடுகளை விற்பது போல. அங்க போத்திபார் வீட்டில் விலைக்கு வாங்கப்பட்டு போறான். விற்பனை செய்யப்பட்ட இடத்துல அவன் நினைச்சிருக்கலாம், 17 வயசுல எனக்கு இந்த வேதனையா, அப்பா சொன்ன வேலை கேட்ட எனக்கு இவ்வளவு பெரிய தண்டனையா, ஆடு மாடை விற்பனை செய்யறதுல சந்தையில் விற்கிற என்னை வித்துட்டானுங்களே, ஏன் இந்த கர்த்தர் இப்படி என்ன பார்த்துட்டு இருக்காரு, தடுத்திருக்கலாமே. அப்படியெல்லாம் ஒன்றும் சொல்லலை. ஏதாவது சொன்னா ஒன்றும் முறுமுறுக்கல. விற்கப்பட்ட இடத்திலையும் நீங்க 2வது வசனம், கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். விற்கப்பட்ட இடத்திலையும் அவன் கர்த்தரை முறுமுறுக்கவில்லை. வேலைக்காரனா வாங்கிட்டு போறாங்க, அந்த வீட்டு வேலை செய்யறான். அப்பாட்ட செல்ல பிள்ளையா இருந்தவன் ஒரு வீட்டுக்கு வேலைக்காரனா போயிட்டான். அங்கேயும் அவன் முறுமுறுக்கல. ஏன் கர்த்தர் என்னை கைவிட்டார்னு சொல்ல, அங்கேயும் கர்த்தர் அவனோட கூட இருந்தார். அவன் செய்கிற யாவற்றையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டு யோசேப்பிடத்தில் தயவு வைத்து அவனை தனக்கு ஊழியக்காரன், தன் வீட்டுக்கு விசாரணைக்காரனும் ஆக்கி தனக்கு உண்டான யாவற்றையும் அவன் கையில் ஒப்புவித்தான். அவனை தன் வீட்டுக்கும் தனக்கு உண்டான எல்லாவற்றிற்கும் விசாரணைக்காரனாக்கி முதற்கொண்டு கர்த்தர் யோசேப்பு நிமித்தம் அந்த எகிப்தியன் வீட்டை ஆசீர்வதித்தார். வீட்டிலும் வெளியிலும் அவனுக்கு உண்டானவைகள் எல்லாவற்றிலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருந்தது. அடிமை வேலை செய்யப்படுற இடத்துலையும் கர்த்தர் அவன் கூட இருந்தார். செய்யாத தவறுக்கு தண்டனை ஏற்படுத்தி சிறையில் கிடக்கிறான். வாசிக்கலாம் 20வது வசனத்திலிருந்து. யோசேப்பின் எஜமான் அவனை பிடித்து ராஜாவின் கட்டளையால் காவலில் வைக்கப்பட்டவர்கள் இருக்கும் சிறைச்சாலையிலே அவனை ஒப்புவித்தார். சிறைச்சாலைக்கு போயிட்டான். அந்த சிறைச்சாலையில் அவன் இருந்தான். அந்த சிறைச்சாலையில யோசேப்பு இருக்கிறாரு. கர்த்தரோ யோசேப்போடு இருந்து, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, செய்யாத தவறுக்கு தண்டனை அனுப்பி உள்ள போறான். அங்கேயும் முறுமுறுக்கல, நான் தவறே செய்யலையா, சகோதரனால் வஞ்சிக்கப்பட்டு விற்பனையாகி வந்திருக்கிறேன், இது ஒரு பொம்பளையால எனக்கு பிரச்சனை, தடுக்க கூடாத கர்த்தாவே, கேள்வி கேட்கல. இப்ப அவர் சிறையில கிடக்கிறாரு, முறுமுறுத்தாரா? அப்ப உள்ள போயிட்டாரு. அங்கேயும் கர்த்தரோட யோசேப்போட கர்த்தர் இருக்கிறார். இப்ப வாசிக்கலாம். அடுத்ததாக 40வது அதிகாரம் 14-15. இதுதான் அதன் அர்த்தம் என்று 2 சிறை கைதிக்கு சொப்பனம் வருது, அர்த்தம் தெரியல. இந்த கைதிக்கு அர்த்தம் சொல்றான். அதே மாதிரி நடந்து முடிஞ்சிட்டு, நடந்து முடிஞ்ச உடனே ஒருத்தன் சொல்றான். யோசேப்பு என்ன சொல்றான் பாருங்க, வாசிக்கலாம். நீ வாழ்வடைந்து
வாழ்வடைந்திருக்கும் போது என்னை நினைத்து என்மேல் நீ வாழ்வடைந்திருக்கும் போது என்னை நினைத்து என்மேல் தயவு வைத்து என் காரியத்தை பார்வோனுக்கு அறிவித்து இந்த இடத்திலிருந்து என்னை விடுதலையாக்க வேண்டும். ராஜா அவனை தூக்கி சிறையில போட்டாரு. மறுபடியும் அதே ஸ்தானத்துக்கு நீ போவ. அந்த பார்வோன்ட்ட போகும் பொழுது என்ன குறிச்சு பார்வோன்ட்ட பேசுப்பா. என்னை பத்தி ராஜா கிட்ட பேச யாரும் இல்ல, நீ பேசு. என்ன பேசு? அறிவித்து நான் எபிரேயருடைய தேசத்திலிருந்து களவாய் கொண்டு வரப்பட்டேன். என்னை இந்த காவல் கிடங்கில் வைக்கும்படி இந்த சிறையில் வைக்கும்படிக்கு நான் இவ்விடத்தில் ஒன்று செய்யவில்லை என்றும் சொன்னான். நான் இந்த சிறைக்கு பாத்திரவன் கிடையாது, நான் தவறு செய்யல. என் சகோதரனை வியாபாரம் பண்ணிட்டாங்க, நான் வந்தேன். போத்திபார் குடும்பம் நான் எந்த தவறும் பண்ணல. நீ வாழ்ந்திருக்கும் பொழுது நீ கண்டதை சொப்பனது இதான் அர்த்தம். ராஜா மறுபடியும் மேன்மைப்படுத்துவார். நீ வாழ்ந்திருக்கும் போது ராஜா கிட்ட என்ன பத்தி பேசி இந்த கிடங்குல இருந்து காவல் கடை சிறையில் இருந்து வெளியில கொண்டு போ அப்படின்னு சொல்றார். வாசிக்கலாம் 23வது வசனம். ஆனாலும் பானபாத்திரக்காரரின் தலைவன் யோசேப்பை நினையாமல் அவனை மறந்து விட்டான். நல்லா கவனிங்க, உங்கள்கிட்ட உதவி பெற்றவங்க கூட உங்களை மறந்து போகலாம், கர்த்தர் ஒரு நாளும் மறக்கவே மாட்டார். அல்லேலூயா. எல்லாரும் மறந்துட்டாங்களே, இவன் கர்த்தரை மறந்தானா? காத்திருக்கிறவர்களுக்கு நன்மைகள் காத்திருக்கிறது. எந்த நெருக்கம் வந்தாலும் சரி, எத்தனை இடையூறுகள் நாளுக்கு நாள் ஏவுகணை போல உங்களுடைய சீறி பாய்ந்து உங்களுடைய வாழ்க்கையை சீரழித்துக் கொண்டிருந்தாலும் சரி, அந்த வேளையிலையும் என் ஏசப்பா இருக்கிறார், நிச்சயம் என்னை காப்பாற்றுவார், எனக்கு பதில் செய்வார் என்று ஜெபத்தை விடாபிடியாக பிடித்துக் கொண்டு ஜெபித்துக் கொண்டிருக்கிற நபர்கள் யாரோ அவர்களுக்கு நன்மை காத்திருக்கிறது. உதவி பெற்று போற அவனும் மறந்துட்டான். ஆனா யோசேப்பு கர்த்தரை மறக்கவில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன நடந்துச்சு? ராஜாவுக்கு குழப்பம். கவனிங்க, ஒரு சின்ன ஆள்கிட்ட இருந்து உதவி கேட்டிருப்பீங்க, அது கூட கிடைச்சிருக்காது. உங்களுக்கு மன வருத்தம் வந்திருக்கும், இந்த உதவியை கூட ஆண்டவர் செய்ய மாட்டேங்கிறாருன்னு. நீங்க சின்ன நபர்கிட்ட சின்ன உதவி எதிர்பார்த்துட்டீங்க. ஆனா கர்த்தர் என்ன நினைச்சிருக்காரு தெரியுமா? அந்த பகுதியில யாரு எஜமானனோ ராஜாவோ அவர்கள் கையில இருந்து கர்த்தர் நேரடியா உதவி செய்ய அவர் நினைத்து கொண்டிருக்கிறார். நீ ராஜா கிட்ட போய் பேசுனதா அவன் சொன்னான். ராஜாவை யோசேப்பிட்ட வந்து பேசினான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. என்னை பற்றி ராஜா கிட்ட பேசுப்பான்னு சொன்னான். ஆனா அதே ராஜா யோசேப்பு கிட்ட பேசும்படி ஒரு சூழ்நிலையை கர்த்தர் உருவாக்கினார். எவ்வளவு பெரிய நபரா இருந்தாலும் சரி, உங்க பகுதியில எவ்வளவு உயர்ந்த நபரா இருந்தாலும் சரி, அந்த நபர் வாய் திறந்தா எனக்கு நன்மை வரும், அந்த நபர் பேசினா எனக்கு ஒரு விடுதலை கிடைக்கும்னு சொல்லி எந்த பகுதியை முன்வைத்து நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்களோ அந்த கனெக்ஷன் கிடைச்சா நல்லா இருக்குமே, யாராவது ரெக்கமெண்டேஷன் பண்ணுங்களப்பா, நீங்க சொல்லுங்களேன் என்ன பற்றி அப்படின்னு எங்க ஏங்கி கொண்டு இருக்கிறீங்களோ அதே நபர் உங்ககிட்ட நேரடியாக பேசும்படி கர்த்தர் வாய்ப்பை உண்டாக்குவார். அதே அந்த உயர்ந்த நபர்கள், அந்த உயர்ந்த ஸ்தானத்தில் அதிகாரத்தில் இருக்கிறவர்கள் உங்களோடு பேசும்படி, முகமுகமாய் பேசும்படி கர்த்தர் சூழ்நிலை உருவாக்குவார். பானபாத்திரன் என்ன சொன்ன? நீ வாழ்ந்திருக்கும் பொழுது என்ன நினைச்சு சொல்லுப்பா, நான் அந்த சிறைக்கு வருவதற்கு நான் பாத்திரம் கிடையாது, நான் எபிரேய பிள்ளையாண்டான், களவாய் கொண்டு வரப்பட்டவன், அங்கேயும் நான் தவறு செய்யல, இங்கேயும் தவறு செய்யல, செய்யாத தவறுக்கு நான் தண்டனை எங்க தகப்பனை விட்டு நான் பிரிஞ்சு வந்துட்டேன், பிரிச்சுட்டாங்க, இந்த போத்திபார்கள் அந்த பொம்பளையால எனக்கு சிறை தண்டனை, நீ போய் சொல்லுப்பா, சொல்லி என்னை காப்பாச்சு. அவனும் மறந்து போனான். உங்களையும் என்னையும் மறக்காமல் நினைவில் வைத்திருக்கிறவர் இயேசு ஒருவர் மாத்திரமே. அல்லேலூயா. உங்க ஜெபத்திற்கு பதிலை கொடுக்க ஒரு தேதியை எழுதி வச்சிருக்கிறாரு, ஒரு நாளை குறித்து வைத்திருக்கிறாரு. அந்த நாளில் யார் தடுத்தாலும் சரி, அந்த தடைகள்லாம் உடையும், நொறுங்கி போகும். அந்த பதில் வீட்டு வாசல் கதவை வந்து தட்டும், கதவை தட்டும், உங்கள் வீட்டு வாசலின் கதவை தட்டும், கதவை தட்டும். அந்த நன்மைகள் கதவை தட்டும், அந்த விடுதலை கதவை தட்டும். யாரும் தடுக்க முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாசிக்கலாம். அடுத்தது யோபு என்ன சொல்லுகிறார்? வாசிக்கலாம். 14வது அதிகாரம் 7-14. ஒரு மரத்தை குறித்தாவது நம்பிக்கை உண்டு. யோபோட அங்கலாய்ப்பு பாருங்க. எல்லாம் இழந்து போயிட்டார். 10 பிள்ளைங்க போச்சு, சொத்து சுகம் போச்சு, சரீர சுகம் போச்சு, எல்லாம் போயிட்டு, எல்லாம் இழந்த அந்த யோபு அது சொல்றாரு, ஒரு மரத்தை குறித்தாவது நம்பிக்கை உண்டு, அது வெட்டி போடப்பட்டாலும் திரும்ப தழைக்கும், அதன் இளங்கிளைகள் துளிர்க்கும், அதன் வேர் தரையிலே பழையதாகி, அந்த வேர் தரையிலே பழையதாகி, அதன் அடிக்கட்டை மண்ணிலே செத்தாலும், அந்த அடிக்கட்டை மண்ணிலே செத்தாலும், தண்ணீரின் வாசனையினால் அது துளிர், தண்ணீர் மறுபடியும் இந்த வேர்ல படும் பொழுது ஒரு மரம் தான் போயிருக்கு, நிறைய கிளைகள் துளிர் விட்டு கிளம்பும் மரங்கள். மனுஷனோ வென்றாள், செத்த பின் ஒளிந்து போகிறான். மனுபுத்திரன் ஜீவித்து போன பின் அவன் எங்கே? தண்ணீர் ஏரியிலிருந்து வடிவந்து வெள்ளம் வற்றி சுவரி போகிறது போல மனுஷன் படுத்து கிடக்கிறான். வானங்கள் ஒளிந்து போகும் அளவும் எழுந்திருக்கிறதும் இல்லை, நித்திரை தெளிந்து விழிக்கிறதும் இல்லை. நீர் என்னை பாதாளத்தில் ஒளித்து உமது கோபம் தீரு மட்டும் என்னை மறைத்து என்னை திரும்ப நினைக்கும்படிக்கு எனக்கு ஒரு காலத்தை குறித்தால் நலமாயிருக்கும். மனுஷன் செத்த பின் பிழைப்பானோ? எனக்கு மாறுதல் எப்போது வரும் என்று எனக்கு குறிக்கப்பட்ட போராட்டத்தின் நாளெல்லாம் நான் காத்திருக்கிறேன். அல்லேலூயா. குறிக்கப்பட்ட அந்த போராட்டத்தின் நாட்கள், அதான் சொல்றாருங்க.
எனக்கு மாறுதல் எப்போது வரும் என்று எனக்கு குறிக்கப்பட்ட போராட்டத்தின் நாளெல்லாம் நான் காத்திருக்கிறேன். ஒரு மரம் செத்த பின் தண்ணீர் பட்டு மறுபடியும் உயிரோடு வரும். மனுஷனோ செத்த பின் உயிரோடு வருவானோ இப்படிலாம் சொல்லி வர்றேன். ஆனால் ஒரு நம்பிக்கை எனக்கு ஒரு போராட்டம் உண்டு. ஆனால் அந்த போராட்டத்துக்கு முடிவுக்கு ஒரு நாளை கர்த்தர் குறித்து வைத்திருக்கிறார் அப்படிங்கிறார். என் போராட்டத்தின் அந்த வசனத்துக்கு அதான் அர்த்தம். எனக்கு குறிக்கப்பட்ட போராட்டத்தின் நாளெல்லாம், அப்ப வாழ்நாள் முழுவதும் போராட்டம் இல்லை, ஒரு குறிப்பிட்ட காலம் எனக்கு போராட்டத்தை குறித்து வைத்திருக்கிறார். அந்த நாள் வரை நான் காத்திருப்பேன். அது முடிந்த பிறகு எனக்கு ஆசீர்வாதம் வரும், எனக்கு நன்மை வரும். அல்லேலூயா. ஒரு குறிப்பிட்ட நாளை குறித்து வைத்திருக்கிறார் போராட்டத்துக்கு. அது முடிந்த பிறகு எனக்கு நன்மை வரும். அந்த நாளுக்காக நான் காத்திருக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சவுல் ராஜா தாவீதை கொல்லுவதற்காக தேடுகிறார். தாவீது என்ன தவறு பண்ணாரு? கோலியாத்தை வீழ்த்தினார், தவறா? இஸ்ரவேல் ஜனங்களை காப்பாற்றினார், தவறா? ஒரு தேசத்தினுடைய மான மரியாதையை உயிரையும் காப்பாற்றினார், தவறா? நன்மை செய்த தாவீதுக்கு ஈட்டி காத்திருந்தது உயிரை எடுக்க, சவுலுடைய ஈட்டி. சவுல் ராஜா மான மரியாதையும் இஸ்ரவேல் சேனையின் ராணுவத்தையும் காப்பாற்றினவன் தாவீது. ஒத்த மனிதனாக நின்று கோலியாத்தை வீழ்த்தினவன் தாவீது. உயிரை பணயம் வைத்து சின்ன ஒரு உருவம், அவன் வானத்துக்கும் பூமிக்கு நிற்கிறான். அவ்வளவு பெரிய உருவத்தை அபிஷேகத்தின் தைரியத்தினால் அவன் வீழ்த்தினான். இஸ்ரவேலுக்கு பெரிய மரியாதையை அவன் வாங்கி தந்தான். அப்படிப்பட்ட தாவீதுக்கு காத்திருந்ததெல்லாம் ஈட்டி தான். சுவரோடு வைத்து குத்துவதற்கு சவுல் வகை தேடுகிறான். எனக்கு 1000, அவனுக்கு 10000. தாவீது கொண்டது 10000, சவுல் கொண்டது 1000. ஆனால் தாவீதோ ஒட்டுமொத்த இஸ்ரவேல் தேசத்தின் மான மரியாதையை காப்பாற்றினவன். அவனுக்கு காத்திருந்ததெல்லாம் ஈட்டி, உயிர் எடுக்க. அவன் காட்டுல ஓடிட்டு இருக்கான்யா யோனத்தான்ட்ட சொல்லிட்டு கர்த்தரை விட்டானா. 34வது சங்கீதம் 1 வசனம். கர்த்தரை நான் எக்காலமும் என்னை சவுல் இன்னும் எத்தனை ஆண்டு துரத்தி அடித்தாலும் சரி, நான் கர்த்தரை எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன். அவர் துதி எப்பொழுது என் வாயில் இருக்கும். நான் கர்த்தரை விட மாட்டேன். ஒரு சவுல் அல்ல, 1000 சவுல்கள் என்னை தேடி என் உயிரை எடுக்க வந்தாலும் சரி, என் ஆண்டவரை நான் துதிப்பதை நிறுத்த மாட்டேன், ஸ்தோத்தரிப்பதை நிறுத்த மாட்டேன், ஆண்டவரை தேடுவதை நான் நிறுத்த மாட்டேன். அல்லேலூயா. கர்த்தரை நான் ஸ்தோத்தரிப்பேன். இப்படி காத்திருந்த, காடுகளிலே போய் காத்திருந்த அந்த தாவீதை கர்த்தர் கைவிட்டாரோ? எஸ்தரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற 2வது எஸ்தர் புஸ்தகம் 2:10வது வசனம் 20வது வசனம். 10:20 2வது அதிகாரம். எஸ்தரோ வென்றாள். தன் குலத்தையும் தன் பூர்வோத்தரத்தையும் அறிவிக்காதிருந்தாள். மொர்தெகாய் அறிவிக்க வேண்டாம் என்று எஸ்தருக்கு என்ன கற்பித்தானோ அதை அப்படியே அவள் பின்பற்றி வந்தாள். 20வது வசனம். எஸ்தர் மொர்தெகாய் தனக்கு கற்பித்திருந்தபடி தன் பூர்வோத்தரத்தையும் தன் குலத்தையும் தெரிவிக்காதிருந்தாள். அவன் என்ன சொல்லி கொடுத்தானோ அப்படியே கேட்டா. இன்னைக்கு பிள்ளைங்க கேக்குதா? நல்ல ஜெபிக்கிற தாய், நல்ல ஜெபிக்கிற தகப்பன், அது வார்த்தை பிள்ளைங்க கேக்குதா? நல்ல ஜெபிக்கிற பரிசுத்தவான்களிடத்துல உட்கார்ந்து கேட்கணும், கற்றுக்கொள்ளணும். ஒழுங்கா ஜெபிக்கிறவர்கள், ஒழுங்கா உபவாசிக்கிறவர்கள், ஒழுங்கா கர்த்தரை ஆராதிக்கிறவர்கள், ஒழுங்கா கர்த்தரை கனம் பண்ணுகிறவர்கள், ஒழுங்காய் கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவர்கள் வார்த்தையை பிள்ளைகள் கேட்டு கற்றுக்கொண்டால் அந்த பிள்ளைகளுக்கு ராஜ்யமேன்மை கிடைக்கும். இல்லைன்னா புட்டுக்கிட்டு போயிடும் வாழ்க்கை, சின்ன பண்ணமாயிடும், சீரழிஞ்சிடும். நான் விரும்புறேன், நான் கட்டிக்குவேன், சீரழிஞ்சு நிக்கணும், சிறுபாஞ்சிரிஞ்சு நிக்கணும். நான் விரும்புறேன், அம்மா என்ன அப்பா என்ன, என் விருப்பம், என் முடிவு, அவளை கட்டுவேன், அவனை கட்டுவேன், இல்லைன்னா செத்து போயிடுவேன். என் பிள்ளை சாகக்கூடாது, சீரழிந்து போயிடும் வாழ்க்கை. எஸ்தரோ என்ன அவர் சொல்லி கொடுத்தாரோ அப்படியே கேட்டா. அதனால என்ன மேன்மை? வயத்தரங்க பெற்றவர்களே, காது செவிடா போச்சா? அதனால என்ன மேன்மை? ஆதரவற்ற பெண்ணுக்கு என்ன மேன்மை? அரண்மனை வாழ்க்கை. சொல்லுங்க. அப்பா அம்மா தன்னை வளர்க்கிற ஆவிக்குரிய தாய் தகப்பனுடைய வார்த்தையை சொல்ல கேட்டு ஒழுங்கா நடந்துச்சுன்னா அது தருதலையா இருக்காது, தலைவனாக இருக்கும், தலைவியாக இருக்கும், இல்லை என்றால் தருதலையாக இருக்கும். அப்படியே கேட்டு நடந்தாவ. இதை இப்ப லவ் பண்ண போத இந்த சனியம் பிடிச்ச நார கெளுத்தியை பிடிச்சி விழுங்கணிச்சான். லவ் பொண்ணுதான் சனியம் பிடிச்சது. லவ் மேரேஜ் இல்ல, எளவு மேரேஜ். அதுக்கு பேரு லவ் மேரேஜ். என்ன மேரேஜ்? நான் வச்சிருக்க பேர் எளவு மேரேஜ். லவ் மேரேஜ் கிடையாது, தரித்திரியம் பிடிச்சதுங்க. நான் விரும்புதான் புடலங்காவ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சனியம் பிடிச்சதுங்க. அப்பா அம்மா தூக்க மாட்டி செத்தாலும் பரவாயில்ல, ஹார்ட் அட்டாக் வந்து உடனே செத்தாலும் பரவாயில்ல, அவளை தான் கட்டுவேன். அவனை தான் சிரிப்பா சிரிக்குது, ஐயோ ஐயோ சிரிக்குது, ஊரே சிரிக்குது, ஐயோ ஐயோ. ஸ்தோத்திரம் உண்டாவதா. கணேச அன்னாள் கவனிப்போம். ஓடி ஓடி காட்டில் ஒளிந்த தாவீதை கர்த்தர் கைவிடவில்லை. காத்திருக்கிறவர்களுக்கு
நன்மைகள் ஏராளம் காத்திருக்கிறது. திருமண வயதை கடந்து போனாலும் கர்த்தருக்கு காத்திருங்க. நன்மைகள் கிடைக்காத பட்சத்திலும் கர்த்தருக்கு காத்திருங்க. நல்ல நபர்கள் பாதத்தில் அமர்ந்து ஆலோசனை கேட்டு காத்திருங்கள். உங்களுடைய ஆவிக்குரிய வழியில யார் நடத்துகிறார்களோ அவருடைய வாழ்க்கையை ஆராய்ந்து பாருங்கள். அவர்களுக்கு அடங்கி இருந்து கற்றுக்கொள்ளுங்கள். அடங்கி இருந்து கற்றுக்கொள்ளுங்கள். சாதாரண வாழ்க்கையில 127 நாட்டை ஆண்ட ராஜா அவளுக்கு கணவனாக வந்தார். காத்திருக்கிறவர்களுக்கு நன்மைகள் காத்திருக்கிறது. அவசர கொடுக்கைகளுக்கு அவமானமும் அசிங்கமும் காத்திருக்கிறது. தானே முடிவெடுக்கிறவர்களுக்கு அவமானம் காத்திருக்கிறது, அசிங்கம் காத்திருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாலிப பிள்ளைகள்லாம் நிறைய வந்திருக்கிறீங்க. வசனத்தை சிந்தித்து பாருங்க. எஸ்தர் 2வது அதிகாரம் 10வது வசனம் 20வது வசனத்தையும் திரும்ப திரும்ப வீட்டில் போய் படித்து பாருங்க. அவள் எந்த நிலைக்கு உயர்த்தப்பட்டவள். அனாத பெண், அப்பா கிடையாது, அம்மா கிடையாது. தன்னுடைய சித்தப்பா மகளை தங்கச்ச தன் மகளாய் எடுத்து வளர்க்கிறான் மொர்தெகாய். எல்லாரும் இறந்து போனா. கர்த்தரை இழக்கவில்லை அவள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. அல்லேலூயா. காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. கழுகுகளை போல பலனடைந்து அவர் உன்னதத்திலே பறப்பார்கள். ஊர்க்குருவி கீழே பறக்கும், கழுகு உன்னதத்தில் பறக்கும். கேவலமா இருக்கு. ஒரு வாலிப பெண், அனாதை பெண்ணு, எவனோ தான் கிடைச்சான்னு ஓடி இருக்கலாம். ஓடலையே. அவர் என்ன சொன்னாரோ அப்படி கேட்டு நடந்தார். இந்த பேய்க்கு, இந்த பன்றிக்கு வயிறு நிறைய சோறு போட்டு வளர்த்து கேட்கிற ட்ரெஸ் எல்லாம் விதவிதமா எடுத்து வந்து பன்றி கொழுப்படுத்த அலையுது. பன்றி, இந்த பன்றிகளுக்கும் ஜாலரா அடிக்க ஒரு கூட்டம் கிளம்பி இருக்கு. ஏன் லவ் பண்ண கண்ணதை உருப்பிட்டு இருக்கு. சபையில கணக்கெடுங்க ஐயா. சொல்லை மீறி லவ் பண்ண யாரு உருப்பிட்டு இருக்கா? ஒன்னும் உருப்படல. இனி வர்றதும் உருப்படாத கஷ்டம். உன்னை வளர்க்கிறவன் தாய், உன் தகப்பன் ஆவிக்குரியவர்களா பாதத்தில் அமர்ந்து அவர் சொல்வதை கேள். மொர்தெகாய் சொன்னது அப்படியே கேட்டா. எத்தனையோ அழகான பெண் இருந்தாங்க 120 நாட்டுல. ஏன் எஸ்தர் மேல் அகாஸ்வேர் ராஜாவை கண்டு வந்தது? தேவனுடைய திட்டம் அது. அடங்கி நடக்கிற பிள்ளைகளுக்கு அலங்காரமான அரண்மனை வாழ்க்கை என்பது தேவன் நிர்ணயித்து வைத்தது. தேவன் எழுதி வைத்தது. தேவன் எழுதி வைத்தது. அடங்கி நடக்கிற பிள்ளைகளுக்கு அரண்மனை வாழ்க்கை என்பது தேவன் எழுதி வைத்தது. கர்த்தர் எழுதி வைத்தது. அது நிறைவேற காத்திருங்கள். குறுக்கு பாய்ச்ச பாஞ்சிடாதீங்க. பாஞ்சவங்க எல்லாம் இன்னைக்கு வேதனைப்பட்டு இருக்கிறாங்க. ரட்சிப்புக்கு முன்னால இங்க லவ் மேரேஜ் பண்ணிட்டு வந்தவங்க ரத்த கண்ணீர் வடிக்கிறாங்க. பச்சை தண்ணி கண்ணீர் அல்ல, ரத்த கண்ணீர் வடிக்கிறாங்க. ஐயோ, இதுக்காகவா இப்படி நான் கல்யாணம் பண்ணிட்டு வந்தேன்? ரத்த கண்ணீர். சகோதரனே, வாலிபனே, சகோதரி, உனக்கும் அதே ரத்த கண்ணீர் தான் வடியும். மாற்றிக்கொள், திருத்திக்கொள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவது. கடைசியாக அன்னாள் சக்கலாத்தியா போராடுறா, கேவலப்படுத்தி பேசுறா. எல்லாரும் படுத்த பின்பு அழைத்துக்குள்ள போய் தனிமையில அந்த அம்மா மனம் கசந்து அழுறா. மனம் கசந்து அழுறா. ஐயோ, என் சக்கலத்தை எப்படி பேசுறாளேன்னு சொல்லி மனம் கசந்து அழுறா. மனம் கசந்து அழுறா. ஏலி பாக்குறாரு. குடிச்சிருக்கிறியா? போதை வஸ்தையானு குடிச்சிருக்கிறியா? இல்லையா, நான் மனக்லேசம் உள்ள சரி வேதனையை சுமந்து கொண்டு வந்து தேவ சமூகத்தில் போ, உன் விண்ணப்பத்தின்படி கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. அல்லேலூயா. எத்தனை பேர் மனம் கசந்து வாழ்க்கையில தவறான முடிவை நான் எடுத்து விட்டேனோ என்று கதறி கொண்டிருக்கிறீர்களோ, மற்றவருடைய இடையூறுகளினால் அழுது புலம்புகின்றீர்களோ, மற்றவருடைய வார்த்தையோட இருதயத்தை உடைத்து நொறுக்கி கொண்டிருக்கிறதோ, வாழ்க்கையை சின்னாபின்னமாக்கி கொண்டிருக்கிறதோ, எத்தனை பேரை நொறுக்கி கொண்டிருக்கிறார்களோ, உங்களுடைய கண்ணீர் ஜபத்தை தேவன் கேட்டுக் கொண்டிருக்கிறார். உங்களுடைய விண்ணப்பத்தின்படி ஆண்டவர் உங்களுக்கு கட்டளையிடுவாராக. எழுந்து நிற்போம்.